அடுத்ததாக இன்றைய இளைஞர்களின் கனவு பாடகர் இளம்புயல் ராஜா அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் விருது வழங்குவார். நீங்களாம் என் மேல வச்சிருக்கிற மதிப்புக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாலேயும் அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா. அதனால இந்த பரிசை அவர் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கப்பா. வாங்க சார், வாங்க, கூச்சப்படாதீங்க, வாங்க வாங்க. எடுத்து போடுங்கப்பா. நேற்று வரைக்கும் இந்த ராமசாமியா முழு வீட்டுக்காரன் கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த உலகத்துக்கே தெரியற அளவுக்கு என்னைய பெரிய மனுஷன் ஆக்கிட்டா என் பிள்ளை. இவன் எனக்கு பிள்ளையா கிடைச்சது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம்ங்க. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் இவன் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கான். இவன் எனக்கு பிள்ளையா கிடைச்சது போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம்ங்க. கனவு சொல்லிட்டு இருக்க எந்திரா. பெரிய தோற மாதிரி. ஏய், நேத்து எங்கடா போன? உனக்கு பொண்ணு பார்க்க போனோம், சீக்கிரம் வந்து சொன்னேனா இல்லையா? உனக்கு ஏதோ ஒரு கழுதையை கட்டி வச்சு வர வரதட்சணை படத்துல சொந்தமா ஒரு கடையை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டு பாட போறேன் பரதேசி. உன் ஆசை பத்தி பேசுறியே, என் ஆசை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர். கூட்டத்தோட கூட்டமா நின்று கைத்தட்ட வேண்டிய கழுதை உனக்கு எதுக்கு நான் மேடை ஏறி கைத்தட்டல் வாங்குற ஆசை? இத பார், மரியாதையா நான் சொல்றது கேட்டு நடக்கிறதா தான் இந்த வீட்டுல இரு. இல்ல போய்கிட்டே இரு. இனி உனக்கு தண்டைச்சோறு போட என்னால முடியாது. திங்க சோறும் படுக்க இடமும் இருக்க போய் தானே பாட போறேன் பாடையில போறேன்னு சொல்லிட்டு அலையறீங்க. சோத்துக்கு தாளம் போட்டு எச்சையில எடுத்தா தாண்டா உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வீடா ரோடான்னு நீ ஏன் முடிவு பண்ணி? இந்த வீட்டுல ஒரு பேப்பர் இருக்குதா? வாங்கிக்கப்பா. தேங்க்யூப்பா. என்ன பாக்குற? இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளி, வாசமா இருக்கும். குளிச்சிட்டு இந்த செலவு துணியை போட்டுக்க. செலவுக்கு இந்த காசை வச்சுக்கிட்டு ஜாலியா எங்க வேணா போயிட்டு திரும்பி வந்துடாத. ஏண்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? கடையில வேலைக்கு ஆள் இல்ல, கடைக்கு வாடான்னு தினம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னடா நான் தண்டத்துக்கு தின்னுட்டு அந்த மூதேவிங்களோட சேர்ந்து ஊரு சுத்திட்டு இருக்கிற. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உன்னை புள்ளையா பெற்றதுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிறேன்டா. உங்க தப்ப உணர்ந்து உங்களை நீங்களே அடிச்சுன்னு ஆசைப்படுறீங்க. இதுல நான் வேற தனியா சொல்லணுமா? அடிச்சுக்கங்கப்பா. அடி செருப்பால நாய கிண்டலா பண்ற. என்னப்பா மிமிக்ரில ஏதாவது புதுசா பண்ணி கின்னஸ்ல பேர் வாங்க நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம என்ன புண்ணாக்கல்ல வந்து மூட்டை தூக்க சொல்றியா? கிண்ணத்துல பேர் வரணுமா? அட பரதேசி பயமாவனே, இதுக்கு நம்ம செல்வராஜ் பாத்திர கடைக்கு போய் ஒரு கிண்ணத்தை வாங்கி அதுல பேர் எழுதி வச்சுக்க. ஐயோ, அது கிண்ணம் இல்லப்பா, கின்னஸ். உலகத்துல பெரிய பெரிய சாதனை பண்றவங்க பேர்லாம் வர புஸ்தகம். ஓஹோ, சாதனை பண்ண போறீங்களோ? நினப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. சாதனை பண்ற மூஞ்சிய பாரு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க. நீங்க காலையில ஆரம்பிச்சிருச்சு. நீ என் கூட என்ன கடைக்கு பண்றது? வரணும், இல்ல இப்படி ஓடி போயிடணும். டேய், இங்கே நில்லு, போன்ல யாருன்னு பாத்துட்டு வரேன். ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ, யாரா அது இந்நேரத்துல? என் வேதனை புரியாம வெறுப்பேத்திட்டு கொஞ்ச நேரம் இப்படியே கிடக்கு. ஐயோ, டேய் நில்றா, அங்கேயே நில்லு, எங்கேயே நகராத. விளையாடுற விளையாட்டுல என்கிட்ட வேணாம். என்ன பைத்தியக்காரன் நினைச்சா? ஏங்க புள்ளைய இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க தான் உருப்படாம புண்ணாக்கு வியாபாரம் பண்றீங்க. அவனாவது பெரிய மனுஷனா வரட்டும் இல்லாம சும்மா அவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்க நொண்ணுங்க? என்ன அடிக்கிறீங்க? அடிக்காம
வெட்டண்டி உன்னை எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச. நான் எப்பங்க சப்போர்ட் பண்ணி பேசுனேன்? பின்ன உன் சக்களத்தை வந்து பேசலாம். ஆமா, எனக்கு சக்களத்து வெளிய இருந்து வரணுமாக்கும். அதான் வீட்டுக்குள்ளேயே ஒண்ணு இருக்கு. யாரு இவனா? ஏய் எங்க? ஏய் போறதா அப்படியே போயிடு, திரும்பி வராத. இன்னோட தலை முழுகிறேன். ஏய் போய் அண்டால தண்ணி எடுத்து வை. போடின்றேன். அண்ணா நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? இன்னும் வாஸ்தாவா? சித்தி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் சித்தி. சோர் போடுறதே பெருசு, இதுல உன் படிப்புக்கு வேற பணம் தரணும்னா நான் திருடிட்டு தான் வரணும். அப்பெல்லாம் சொல்லாங்க சித்தி. எப்படியாவது ஐஏஎஸ் படிக்கணும் சின்ன வயசுல கனவு கண்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சித்தி. ஏண்டா சம்பாரிச்சு போட உங்க அப்பா இருக்கானா இல்ல வடிச்சு போட உன்னை பெத்தவ இருக்காளா? தண்ட சோறு தின்னுட்டு சுத்துற அனாத பயணி உனக்கு கலெக்டர் உத்தியோகம் கேக்குதா? இத பாரு, காரணம் போட்டாலும் குட்டி சவறு கோபுரமாகாது, புரிஞ்சுக்க. படிச்ச வரைக்கும் போதும். ஏதாவது கூலி வேலை பார்த்து 4 காசு வீட்டுக்கு கொடுக்குற வழிய பாரு. அத விட்டுட்டு காசு திசுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஆமா, அண்ணன் பாவம்ல. முருகா, சக்கரை தூக்கலா, டிகாஷன் தூக்கலா, பால் தூக்கலா? 2 டீ போடு. எல்லாமே தூக்கலா தானே, கம்மியா எதுவும் வேணாமாக்கா? வேணா தண்ணி கம்மி பண்ணிக்க, வாங்குற காசை கம்மி பண்ணிக்க. அது சரி. அதுதான் சரி. வாடா கலெக்டர், என்ன லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஸ்கூல்ல சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப சொல்றான் பாடுறான். அந்த கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னு கேக்குறேன். சுமாரா ராஜா, விடிய காலையில கனவு கண்டா படிக்கும்ல. இன்னைக்கு காலையில ஒரு கனவுமா, அந்த கனவுல நீ பெரிய கலெக்டர் ஆயிருப்பிய, எல்லாரும் பாராட்டி உனக்கு பரிசு தந்திருப்பாங்களே. உடனே நீ இந்த பரிசுக்கும் பாராட்டுக்கும் நான் காரணம் அல்ல, என் சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிருப்பிய. எப்படா? வெயிட், மிச்சத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் ஹைலைட்டா உன் முகத்துக்கிட்ட பிளாஷ் லைட் அடிச்ச உடனே எந்திர நாயன்னு ஒரு மிதி விழுந்திருக்குமே. உங்களுக்கு அப்புறம் தெரியும். ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம். எல்லாம் ஒரே குட்டையில உள்ள மட்ட தானடா. நாம தான் தினம் தினம் வாழ்க்கையை கனவு கண்டுகிட்டு இருக்கோம். நெச்சத்துல நடக்கிறத பார்த்தா வாழ்க்கையே கனவா போயிடுமோன்னு பயமா இருக்கு. மாப்பிள, அந்த பேப்பரை கூட. பெஞ்செல்லாம் ஒரே தூசி, நன்றாரு அழுக்காட விடுறது பேரு. டேய் கொஞ்சம் கழுத்து 2 டீ போடுறான். மாப்பிள, அந்த பேப்பர் கூட ஒரு போட்டோ போட்டு தரேன். ஏண்டா அவன் என்னடா நான் பேப்பரை வாங்கி அடியில போட்டு உட்காந்துருக்கான், நீ என்னடா நான் பேப்பரை கூட புரட்டுறேங்கிற? புரட்டுறதுக்கு இது என்ன உன் பொண்டாட்டியா? பேப்பர்ரா, படிக்கிற சமாச்சாரம். டேய் மாப்பிள, தண்டச்சோறுக்குலாம் கோவம் வருதுடா. ஏய், யாரடா தண்ட சோறுன்னு? உங்களுக்கு தான் சொன்னேன், உங்க வீட்டுல அப்படித்தானே கூப்பிடுறாங்க. டேய், அவங்க சொல்லுவாங்கடா, அதுக்காக இன்னொரு தடவை சொன்னேன் அவ்வளவுதான். அம்மா சரி, 3 வாட்டி சொல்றேன். ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க பத்தாதுன்னு இப்ப புதுசா நீங்க வேற தலையெடுக்கிறீங்களா? என்னைய புள்ளைய பத்து வச்சிருக்க, ரோட்ல கட்டி பறந்து உள்றாங்க. நல்ல பிள்ளைதாங்க, எதுவும் தெரியாம. இனிமே எப்படி செய்ய மாட்டாங்க. அத வாயால சொல்லாத, அங்க போய் எழுதி கொடுத்துட்டு கூட்டு போ. சரிங்க ஐயா. வாடா. தேவையாடா அந்த உருவம். ரவுடி புள்ளைய பத்து வச்சுட்டு கொஞ்சிரத பாரு. என்னையா இவங்க பேரண்ட்ஸ் வராங்களா? இல்ல சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் கூப்பிட்டதுக்கு பொண்ணு கேட்டு போன இடத்துல தலை காட்ட முடியாத அளவுக்கு என்ன கேவலப்படுத்திட்டான். அவனுக்காக ஸ்டேஷனுக்குலாம் நான் வர முடியாது. தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்தினது இல்லாம இப்ப அடிதடியில வேற இறங்கிட்டானா? உள்ள வச்சு தானே பூட்டி இருக்கிறீங்க. நல்ல காரியம் பண்ணீங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா வேற எதனா கேஸ் இருந்தா கூட போட்டு ஒரு 5-6 வருஷம் உள்ள தள்ளுங்க, வீட்டு செலவாது குறையட்டும். ஆமா சார், அவங்க சொல்றபடியே செய்யுங்க. வீட்டுல கைதியா இருக்கிறத விட ஜெயில சுதந்திரமா இருக்கிறது எவ்வளவு மேல். பிள்ளைங்களோட நியாயமான ஆசைய புரிஞ்சுக்காத வீடு வீடு இல்ல. அவங்க ஆசைப்படியே எங்களை ஜெயில போட்டுருங்க. தயவு செஞ்சு இவனை மட்டும் கேஸ் போடாம விட்டுருங்க சார். இல்லனா இவன் கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை எப்பவும் நிறைவேறாமையே போயிடும். உங்களால உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சும்மா மிரட்டி வைப்பேன்னு உங்களை இங்க கூட்டு வந்தேன். ஆனா பிரச்சனையே உங்க வீடு தான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, நீங்க போங்க போங்க சார்.
பெத்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப புரியுது. பெத்தவங்க பைத்தியக்காரத்தனமா பண்றதெல்லாம் நாம மனசை கல்லாக்கிக்கிட்டு சகிச்சுக்கணும் போல இருக்கு. கை நாட்டு வைக்கிறவங்க கூட ஏன் புள்ளங்கிற பாசத்தோட வந்து கூட்டிட்டு போறான்டா. இத்தனை நாளும் வீட்டுல திட்டுறப்பெல்லாம் நம்ம லட்சியம் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நம்மளே அவங்களுக்கு பிடிக்கலடா. நமக்கு வீடு வேணும்னா அவங்க சொல்றபடி கேட்டு இருக்கணும். இல்ல லட்சியம் தான் பெருசுன்னா அவங்கள மாதிரி நாமளும் அவங்கள மறந்துட வேண்டியது. அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு ஜெயிக்கணும். அதுக்காக வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்றீங்க? நாம இன்னைக்கு தனியா முடிவு எடுத்திருக்கோம். நான் ரெடி. நானும் ரெடிடா.